மஹிராக்கு இப்படி எல்லாம் நடந்ததுக்கு நான் தான் காரணம். ஏன்னா என்கேஜ்மெண்ட் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். நீ எதுக்காக இந்த முடிவுக்கு வந்த? ஏன் இதை நிறுத்தணும்னு நினைச்ச? என்னப்பா கரண், எல்லாருக்கும் முன்னாடி தான் உண்மை வந்துருச்சுல்ல, அப்புறம் இதுக்கு நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் உன்னைதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த என்கேஜ்மெண்ட்டை ஏன் நிறுத்தணும்னு நினைச்சேன்? உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக, உனக்கு அந்த வலியை கொடுக்கணுங்கிறதுக்காக. உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தல, என்னால நீ சந்தோஷப்படுறத பார்க்க முடியல. அதான் சந்தோஷத்தை பறிக்க வந்தேன். என்னோட சந்தோஷத்தை நீ பறிச்சல, எனக்கு வலியை கொடுத்தல, அதே மாதிரி நீ சந்தோஷப்படக்கூடாதுன்னு நினைச்ச. உனக்கு வலி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நான் பழி வாங்குறதுக்காக தான் இங்க வந்தேன். எல்லாரும் கேட்டீங்களா? பிரீதாவே கரனோட என்கேஜ்மெண்ட் நிறுத்ததான் இங்க வந்ததா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டா. எந்த பொண்ணோடையும் கரனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கா. எப்பவுமே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, இவங்க சரியில்லைன்னு சொல்லிருக்கேன். ஆனா யாருக்குமே என் மேல நம்பிக்கையே இல்லையே. சீ, உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எத்தனை தடவை உங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளியிருக்கேன். இருந்தாலும் தைரியமா இங்க வந்துடுறீங்க. எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா சரளா வந்து மரியாதைய பத்தி பேசிட்டு போவாள்ல, இப்ப உங்களோட மரியாதை எங்க போச்சு? தன்னோட பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா அவங்க? எப்ப பார்த்தாலும் இங்க வர்றது. அவமானப்பட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லல? எத்தனை தடவை வீட்டை விட்டு உங்களை வெளியே அனுப்பியிருக்கோம். ஆனா போதும், இதுக்கப்புறம் உங்களை நாங்க அனுப்ப மாட்டோம். போலீஸே வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. போலீஸ் எதுக்கு இன்னும் வரல? நான் இப்பவே போன் பண்றேன். இதோ வந்துட்டேன். இந்த போன் வேற அடிச்சுட்டே இருக்கு, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, நான் ரூபாலி பேசுறேன். நான் சரளா ஆண்டி கிட்ட பேசணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ரூபாலி, நான் ஜானகி பேசுறேம்மா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தூங்கிட்டு இருக்காங்கம்மா. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிடுறேன். ஆண்டி, இங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? நீ எங்க இருக்க? ஆண்டி, நான் இங்க ஃபங்க்ஷன்ல இருக்கேன். அதான் கரனோட என்கேஜ்மெண்ட்ல. பிரீதாவும் ஸ்ருதியும் இங்கே தான் இருக்காங்க. நான் ஸ்ருதிய பார்த்தேன். என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு அவளை இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். கெஸ்டா வந்திருக்கான்னு நினைச்சேன். அப்புறம் ஸ்ருதி ஜாப்பனீஸ் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா. அப்புறம் பிரீதா சார்லி சாப்ளின் மாதிரி கெட்டப்ல வந்தா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவளை திட்டுறாங்க. அவங்க 2 பேரையும் தப்பு தப்பா பேசுறாங்க. என்ன மாறு வேஷத்துல வந்திருக்காங்களா? மாறு வேஷத்துலயாமா? ஆமா ஆண்டி, என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. அதான் சரளா ஆண்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். அவங்க இங்க வந்து எல்லாருக்கும் பதிலடி கொடுப்பாங்கல்ல. ஆண்டி, அவங்க ஸ்ருதி மேலையும் பிரீதா மேலையும் பழி போடுறாங்க. கரனோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த வந்ததா சொல்றாங்க. எனக்கு பிரீதாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டா. அவ ஏன் கரனோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்? இந்த மாதிரி பண்றதுனால அவளுக்கு என்ன கிடைக்கும்? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அவ எதுக்காக கரனோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்? ஏன்னா அவன் தான் அவளோட புருஷன். கரண் தாமா அவளோட புருஷன். இந்த கரண் குடும்பத்துல இருக்கிறவங்க எதுக்காக என் பொண்ணுங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? எப்ப பார்த்தாலும் என் பொண்ணுங்க மேல பழிய போட்டு அவங்கள தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் போதும். இன்னைக்கு அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுப்பேன். இது அவங்க வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டாங்க. பட்டதெல்லாம் போதும், நான் சும்மா விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் என் பொண்ணுங்களை தப்பாவே பேசுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு. இவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஜானகி, அக்கா, என்ன நீ மறைச்சிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லையேக்கா. நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? அது வந்து போன் சத்தம் கேட்டுச்சு, அதான் யார் போன் பண்ணாங்கன்னு பார்க்க வந்தேன். யாருன்னே தெரியலக்கா, ராங் நம்பர். நான் ராங் நம்பர்னு சொல்லி வச்சுட்டேன். நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன வேணும் உங்களுக்கு? தண்ணி வேணுமா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். தண்ணி எல்லாம் வேண்டாம், அது ரூம்லயே இருக்கு. பிரீதாவும் ஸ்ருதியும் எங்க?
அட அவங்க அம்மா கூட போயிருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்க்கா. தண்ணி எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்கக்கா. போங்க போய் உட்காருங்க. பிரீதா இந்த மாதிரி வேலையை பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. எதுக்காக நீ மாஹிரா கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட? உனக்கு வெக்கமாவே இல்லையா? நாங்க எல்லாரும் உன் மேல எவ்வளவு பாசத்தை காட்டினோம், எந்த அளவுக்கு உன்னை நம்பினோம். ஆனா இன்னைக்கு அதே நம்பிக்கைய பாசத்தை உடைச்சு எரிஞ்சிட்டல. இந்த 2 பேரோட எண்ணமும் சரியில்லைன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னல. ஆமா கரீனா, நீ யோசிச்சது சரிதான், நீ பேசினதும் சரிதான். ஆனா நாங்க யாரும் நீ சொன்னதை நம்பினதே இல்ல. ஆனா நாம இவங்கள நம்பினோம். ஆனா பாத்தியா, நாம இவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்திட்டாங்க. மத்தவங்க சொல்றது கரெக்ட் தான். வெளியாளுங்க யாருக்கும் வீட்லயும் மனசுலயும் இடம் கொடுக்கவே கூடாது. ஆனா அவங்க எப்போதுமே வெளியாளுதான். எப்போதுமே தன்னோட உருவத்தை மாத்திப்பாங்க, தன்னோட உண்மையான முகத்தை காட்டுவாங்க. பிரீதா, இன்னைக்கு நீ உண்மையான முகத்தை காமிச்சிட்டல்ல. எந்த பிரீதா மேல நாங்க இவ்வளவு தூரம் பாசம் வச்சோமோ, எந்த பிரீதா மேல நாங்க நம்பிக்கை வச்சோமோ, அவ இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நாங்க நினைக்கவே இல்ல. எங்க வீட்டோட சந்தோஷத்தையே நீ அழிக்க நினைச்சிருக்க. எங்க பாசத்துக்கு நீ கொடுத்த கூலிதானா? நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. பாட்டி, உண்மையிலே இவங்க ரொம்ப கேவலமானவங்க தான். இன்னைக்கு அவங்க பண்ண காரியத்துல எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன பார்த்தா பொறாம இவங்களுக்கு. என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு இவங்க நினைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கும் கரனுக்கும் இவங்க கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா பிரீதா கரண் கூட வாழணும்னு நினைக்கிறா. அவ கரணை விட்டு போனாலும் கரணை விடவே மாட்டேங்கிறா. மஹிரா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. இதுதான் சரியான நேரம் சமீர். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண? ஏன் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்னு நினைச்ச? உன்னைதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் மனசுல என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியணும் பிரீதா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்லு. உன்னோட மனசுல இப்ப கூட எனக்காக இடம் இருக்கா? என்னோட மனசுல உனக்காக எந்த இடமும் இல்ல, எந்த உணர்வும் இல்ல, எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. உனக்காக என்னோட மனசுல எதுவுமே இல்ல. உன்னை யாருக்காவது பிடிக்கலனா அதை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுவல. உன்னை பத்தி பெருமையா பேசலன்னா வருத்தப்படுவல. இன்னைக்கு நானும் அதான் பண்ண போறேன் கரண். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு தான் நான் இப்ப சொல்ல போறேன். உன்னைதான் கேட்டுக்கிட்டு இருக்க. மஹிராவை பார்த்து பொறாமப்படுறியா? நான் யாரை பார்த்தும் ஜெலஸ் ஆகல. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன்னோட வாழ்க்கையில நீ என்ன வேணாலும் பண்ணலாமே. உன்னோட கல்யாணம் யாரு கூட நடக்க போகுதோ அவ தானே உன்னோட மனைவியா இருப்பா. ஆனா அவ கண்டிப்பா ஒரு துரதிருஷ்டசாலியா தான் இருப்பா. ஓ ரியலி? ஆமா, எஸ். உன் கூட எந்த ஒரு பொண்ணாலையும் சந்தோஷமா வாழ முடியாது. ரொம்ப வருத்தப்படுவா, அழுதுகிட்டே இருப்பா, அவ கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பா. உன்னால எந்த ஒரு பொண்ணையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. பிரீதா, எதுக்காக இப்படி நீ பேசிட்டு அவளை இருக்க? பேச விடுங்கண்ணா. என் மனசுல எவ்வளவு கோவம் இருக்குன்னு நானும் பாக்குறேன். என்னை பத்தி இவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கறத நானும் தெரிஞ்சுக்கணும். இல்ல, என் கரண் மேல கோவத்தை காட்டுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லவே இல்ல. நீ உண்மையிலேயே எங்க என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த தானே வந்த? என் மனசை வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக தானே வந்தேன். எனக்கு வலியை கொடுக்கறதுக்காக தானே வந்தேன். எல்லாத்துக்கும் துணிஞ்சு மாறு விஷயத்தில் வந்திருக்கேன். அப்படின்னா தெரிஞ்சே தான் அந்த ஜூஸை என் மேலே ஊற்றிருக்கேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் லேட்டாக வரணும்னு நீ நினச்சிருக்கேன். அதே நோக்கத்தோடு தான் ஸ்ருதியும் மாறு விஷயத்தில் உள்ளே வந்திருக்கா. மஹிராவோட மேக்கப்பை ஸ்பாயில் பண்ணி அவளையும் லேட்டாக வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. கடைசியில் மஹிராவுக்கு மயக்கம் வர வச்சு அவளை கிட்னாப்பே பண்ணியிருக்கீங்க. மஹிரா இல்லாமல் என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுவேன். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கணும்னு நினச்சிருக்கேன். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பொண்ணு ஓடி போயிட்டான்னு எல்லாரும் பேசுவாங்கல்ல, அத்தனை பேர் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் உன் நோக்கம். என்னை பழி வாங்கணும்னு நினச்சிருக்கேன்ல பிரீதா. கல்யாணமான உடனே நான் உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன். அதே மாதிரி நான் இங்கே தனியாக தவிக்கணும்னு நினச்சிருக்கேன். இதுதானே உன்னோட ஆசை? மஹிரா என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போகணும்னு நினச்சிருக்கேன். இல்லை பிரீதா, உன்னோட இந்த ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்ற விட மாட்டேன். உன்னோட இந்த கனவு என்றைக்குமே நிறைவேற போகிறதில்ல. சான்ஸே இல்லை. எங்களுக்கு யாரு ஃபோன் பண்ணாங்க? யா இன்ஸ்பெக்டர், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
எங்க பெர்மிஷன் இல்லாம இவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. எங்க ஃபங்க்ஷனை நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எங்க வருங்கால மருமகளை கிட்னாப் பண்ண இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரையும் பாருங்க, மாறு விஷயத்துல இங்க வந்திருக்காங்க. இவங்கள நாங்க அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்கு இவங்க ஃபங்க்ஷனை நிறுத்திட்டு சாதாரணமா இங்க இருந்து போயிடலாம்னு நினைச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு என் மகனுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு. இவங்க அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த தான் வந்திருக்காங்க. ப்ளீஸ் இவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. அப்பதான் கரனோட என்கேஜ்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியும். ஆண்டி சமீர், இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. வேணாங்க, தொடாதீங்க. இங்க பாருங்க, என் அக்காவை தொட்டீங்கன்னா நான் உங்க மேலே கேஸ் போட்டுருவேன். ஜாக்கிரதை. இங்க பாருங்க, இங்க நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னோட அக்கா இல்ல. இது எல்லாமே என்னால தான் நடந்தது. ப்ளீஸ் என்னோட அக்காவை பிடிச்சிட்டு போகாதீங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுங்க, என்னோட அக்காவை விட்டுடுங்க ப்ளீஸ். நிறுத்துறியா? தேவையில்லாம இப்படி வளராத ஸ்ருதி. நீ போய் சொல்ற. அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், நீ முதல்ல பின்னாடி போ. இவ எதுவுமே பண்ணல, என் மேலதான் தப்பு இருக்கு. இவ எனக்கு பின்னாடியே அப்படியே வந்துட்டா. இவ மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நீங்க இவள எதுவும் பண்ணிடாதீங்க. என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் நான் தானே பண்ணேன். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் 2 பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இவங்க 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. 2 பேரையும் லாக் அப்ல தள்ளுங்க. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நீங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டாம். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் them. யாரும் இவங்களை தடுக்க வேணாம். இப்ப இந்த 2 பொண்ணுங்களையும் யாரும் காப்பாத்த கூடாது. ரிஷப், உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? இவங்க 2 பேரும் உன் விஷயத்துல எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்காக நீ இன்டர்ஃபியர் பண்ற? உனக்கு கரண் மேல ரொம்ப பாசம் இருக்கு. அவன் உன்னோட தம்பி. ஆனா கரண் ரொம்பவே ஸ்மார்ட்டான பையன். அவன் தன்னோட டிசிஷன்ஸை தானாவே எடுப்பான். லெட் him decide. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ப்ளீஸ் இந்த 2 பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், இந்த 2 பொண்ணுங்களையும் ப்ளீஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இவங்கள கூட்டிட்டு வாங்க. இல்ல சீக்கிரம். அது இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க. எங்க அக்காவை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ், எங்க அக்கா எதுவுமே பண்ணல. நில்லுங்க. என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் நீ தானே சொன்ன நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. சரி, அப்படின்னா இன்னைக்கு நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போவே பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், எங்களை கூட்டிட்டு போங்க. வாங்க. ஐயரை வர சொல்லுங்க, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. இப்ப நிம்மதியா இருக்கா? நீ போய் பாரு ஜானகி. ஹலோ ஜானகி ஆண்டி, ஜானகி ஆண்டி, நீங்க எதுவுமே பேசாதீங்க. நான் பேசுறத மட்டும் கேளுங்க. நீங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நல்ல வேளை நீங்க போன் எடுத்துட்டீங்க. நாங்க ரொம்பவே பயந்து போயிட்டோம். அது
ஸ்ருதியும் நானும் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நாங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்க அந்த கரணோட வீட்டுக்கு போயிட்டோங்கிறதுக்காக தான் நாங்க ப்ளீஸ் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறோன்னு கேட்டுதான் இந்த கால் பண்ணிருக்கோம். இந்த விஷயத்த நான் எப்படி அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதை கேட்டா அவங்க கண்டிப்பா கவலைப்படுவாங்க. ஆனா நல்ல வேளை நீங்க போன் எடுத்துட்டீங்க. எங்களை வெயில வெளியில எடுக்கணும் ஜானகி ஆண்டி. நீங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அப்புறம் இந்த விஷயத்த அவங்க கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க மாமாவுக்கு உடனே போன் பண்ணுங்க. மாமா கிட்ட ஹெல்ப் கேட்டு எங்களை பெயில இடுங்க. நாங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கரணோட வீட்டுக்கு எதுக்கு போகணுங்கிறது தானே நீங்க யோசிக்கிறீங்க. எங்களுக்கே அது நல்லா புரியுது. ஆக்சுவலி எங்களுக்கு வேற வழி தெரியல. எல்லாத்துக்கும் இந்த ஸ்ருதி தான் காரணம். நான் நார்மலா போக முடியாதுங்கிறதுக்காக மாறு விஷயத்துல அங்க போனேன். அங்க இருந்த யாருமே எங்களை அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்களை பிடிச்சது மட்டும் இல்லாம போலீஸ வர கூப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. எந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரீதா? மா, அம்மா தான் கேக்குறேன், எந்த போலீஸ் ஸ்டேஷன்? வீட்டுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்மா. நீ கவலைப்படாத, உங்க 2 பேருக்கு எதுவும் ஆகாது. உங்க அம்மா அங்க வர. எங்கக்கா போறீங்க? என்ன, என் பொண்ணுங்களை கூட்டிட்டு வரதுக்கு நான் போறேன். அக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தனியா போக வேண்டாம்க்கா. நானும் உங்க கூட வரேன். நான் தனியா போய்க்கிறேன். வேண்டாம். சரி, என் கூட வா, நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். அம்மா போன் எடுத்துட்டாங்களாக்கா? ஆமா, அம்மாக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஸ்ருதி. அம்மா வேற இப்போ வந்துட்டு இருக்காங்க. அம்மா இங்க வராங்களா? நம்மள பெயில் எடுக்க வராங்களா? இல்ல போலீஸ் கிட்ட எங்களோட 2 சேட்ட பொண்ணுங்களும் உள்ள வச்சிருங்கன்னு சொல்றதுக்கு வராங்களாக்கா? நீனு பைத்தியமா என்ன? அம்மா தன் குழந்தைங்க கிட்ட என்னதான் கோவத்தை காட்டினாலும் எப்பவுமே தன்னோட குழந்தைங்கள ஆபத்திலே விட மாட்டாங்க. அம்மா இப்போ இங்க வராங்க. நம்மள எப்படியாவது பெயில இருந்து வெளியே எடுத்துருவாங்க. அம்மா பேசினதுலே நம்மள இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஆனா தன்னோட கோவத்தை இங்க காட்ட மாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கோவத்தை காட்டுவாங்க. என்னக்கா, ஏற்கனவே என்கேஜ் பண்ணிட்டோம் நிக்கல, இப்ப அம்மாவோட கோவமும் அதிகமாக போகுது. அக்கா, நான் ஒன்னு சொல்லவா? வீட்டுக்கு போனது அம்மா உங்களை திட்டவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க அம்மாவோட செல்லம். அம்மா என்னதான் திட்ட போறாங்க, என்னதான் திட்டுவாங்கக்கா. நான் தான் தப்பு பண்ணேன். ஹலோ, ஒரு நிமிஷம் மேடம். என்ன எவ்வளவு நேரம் பேசுவீங்க? பேசுனதெல்லாம் போதும். போனை கஸ்டடியில கொடுங்க. வெயிட்டிங் பெஞ்ச் அங்க இருக்கு, அங்க போய் வெயிட் பண்ணுங்க. ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆதார சக்தியே போற்றி போற்றி. இங்க பாருப்பா, இப்ப மோதிரத்தை பொண்ணுக்கு போட்டு விடு. அண்ணி, கரண்க்கு ரிங்க எடுத்து கொடுங்க. ஓகேக்கா. இந்த கரண், உன்னோட என்கேஜ்மெண்ட் ரிங். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? மோதிரத்தை வாங்கு. ஓ காட், இந்த கரண் என்ன பின்வாங்க போறானா? இந்த என்கேஜ்மெண்ட்டை பேக் அவுட் பண்ணிடுவானோ? என்னப்பா, ரிங்க எடுத்து மாயிராக்கு போட்டு விடு. அண்ட் டோன்ட் வரி, இதுக்கப்புறம் பிரீதா இங்க வர மாட்டா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த மாட்டாப்பா. நீ ரிங்க போட்டு விடு.
மகிராவை பார்த்து பொறாமப்படுறியா? நான் யாரை பார்த்தும் ஜெலஸ் ஆகல. நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இது உன் வாழ்க்கை, உன்னோட சாய்ஸ். இந்த கரணுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் ரிங்க போட மாட்டேங்கிறான்?